வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு அண்ட் குட் மார்னிங். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பதி ஜங்ஷனில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமலா பஸ் ஏறுறதுக்கு. நம்ம கீழே வந்து ஃபுல்லாக திருமலா பஸ் இருக்குது. ஸோ இப்போ அதுதான் போயிட்டுருக்கோம். முன்னாடி வந்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பட் இதுவும் புக் பண்ணி தான் வந்து ஸ்டே பண்ண முடியும். அண்டு வெளியே உங்களுக்கு ஏகப்பட்ட பஸ்ஸஸ் வந்து இங்கே ஃபுல்லாக லைனாக நிற்கிது. ஃபுல்லாக பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவைலபிள் இருக்குது. ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 ருபீஸு. பட் நமக்கு வந்து நம்ம நிறைய பேர் 9 பேர் இருக்கோம். ப்ளஸ் வந்து 9 பேருக்கு ஒரு ஜீப் சரியாக வந்துடும். சேம் ப்ரைஸ் தான் பஸ்ஸுக்கும் ஜீப்புக்கும். அதனால நம்ம இப்போ அப்படியே ஜீப்பில் கண்டினியூ பண்ணலாம். அண்டு பஸ் ஸ்டாப் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீப் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜீப்பில் தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். 9 பேருக்கு நம்ம இருக்கிறதால செப்பரேட் ஜீப் தான். பர் ஹெட்டுக்கு 100 தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 900. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ஸ் டு பஸ் ஃபேர் தான். ஸோ நம்ம ஜீப் வந்து இப்போ அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்த பஸ் ஸ்டாப்பு. ஸோ உங்களுக்கு பஸ்ஸஸும் ஃப்ரீயாக தான் இருக்குது, எல்லா பஸ்ஸும். ஸோ கரெக்டாக ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு எல்லா பஸ்ஸஸ் இங்கே அவைலபிள். அண்ட் இந்த மாதிரி நிறைய கேப்ஸு, ஆட்டோ, ஜீப்ஸ் நிறையா இருக்குது. ஆட்டோ மேலே போகாது, ஜீப் மட்டும் மேலே போகும். ஜீப் அண்ட் கேப்ஸ். ஸோ பர் ஹெட்டுக்கு 90 ருபீஸ்லாம் கேட்டாங்கன்னா பெட்டர் நீங்கள் இதிலே போகலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பஸ்ஸுக்கு கொடுங்க. யூஸ்வலாக நீங்கள் பஸ் ஏறிங்கன்னா அது ஒரு இப்போ நியூவர் பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க திருமலா போகிறதுக்கு. டைரக்ட் பிரிட்ஜு அலிப்பிரி வரைக்கும் அந்த பிரிட்ஜே வந்துடும். ஸோ இப்போ நம்ம அந்த வழியில் போல பழைய வழி இது அலிப்பிரி வரைக்கும் இந்த ரோடு கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நாம் இப்போ வந்திருக்க ஏரியா பார்த்திங்கன்னா அலிப்பிரி ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகிற இடம். அந்த இந்த கவுண்டர் தான் வந்து உங்களுக்கு லக்கேஜ் கவுண்டர். உங்கள் லக்கேஜெல்லாம் கொண்டு வந்து படிக்கட்டு ஏறினீங்கன்னா இங்கே இந்த கவுண்டரில் டெபாசிட் பண்ணிங்கன்னா அவங்களே மேலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபுட் பார்த்து நீங்கள் ஒரு ஆர்ச் தெரியுதா, இந்த வழியாக தான் உங்களுக்கு ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகும். அண்டு ரோடும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அஃபிஷியலாக. இங்கே பஸ்ஸஸ்லாம் கிராஸ் ஆகுதுல அந்த ரோடு தான். அண்ட் இந்த கருடன் நீங்கள் நிறையா ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரவுண்டானா தான் இங்கேருந்து ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோல் பிளாஸா வரும். நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ஆட்டோ கேபில் போனாலும் சரி, உங்கள் ப்ரைவேட் கார் போனாலும் சரி, அங்கே போய் எல்லா லக்கேஜும் நீங்கள் ஒருக்கா ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் உங்களை வந்து மேலே ப்ரொசீட் பண்ண விடுவாங்க. ஸோ முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆர்ச் தெரியுதா, அதான் வந்து டோல் பிளாஸா. ஸோ அங்கே போய் இப்போ நம்ம எல்லா மேலே வச்சு எல்லா பேக்கும் எடுத்து எகைன் ஸ்கேன் பண்ணணும். ஸோ இங்கே தான் இந்த டோல் பிளாஸா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாமம் சங்கு சக்கரம் தெரியுதா. ஸோ ஆக்சுவலாக இது ட்ரெயினில் வரப்போலேருந்தே உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். என்னால் இங்கே கவர் பண்ண முடியல. இங்கே தான் கொஞ்சம் நல்லா தெரியுது. இது பார்த்தீங்கன்னா டே டைமில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். அங்கே ஸ்டெப்ஸில் போகிறவங்களுக்கு காளி கோபுரம்னு ஒரு ஏரியா வரும். அந்த கோபுரத்து மேலே இருக்கிற ஒரு லைட்டிங்ஸ் தான் இது. ஸோ இங்கே ட்ரெயினில் வரப்போதே இது சூப்பராக தெரியும் இந்த லைட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லக்கேஜெல்லாம் எகைன் டீபோர்ட் பண்ணி முன்னாடி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மேலே ப்ரொசீட் பண்ண விடுவாங்க இந்த டோல் பிளாஸாலேருந்து. நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக இதுலேருந்து இந்த ஜீப்லேயே வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ், அதாவது ரூம் புக்கிங் ஆஃபீஸ், அந்த இடத்துக்கு போவோம். அங்கே நம்ம ட்ராப் பண்ணி இந்த ஜீப் கட் ஆகிடும். ஸோ புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டு ரூம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு ஆன்லைன்லேயே ரூமு. ஸோ அங்கே போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு கீ வாங்கிட்டு நம்ம அலாட் பண்ண ரூமுக்கு போவோம். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது பார்த்தீங்களா அதுதான் பேக் செக்கிங் கவுண்டர். ஸோ இங்கே வர யாராக இருந்தாலும் எந்த வெஹிக்கிளில் வந்தாலும் நீங்கள் வந்து பேக் செக் பண்ணிட்டு தான் கிளம்பணும். ஸோ எல்லா வெஹிக்கிள் இங்கே தான் நிற்கும் உங்களுக்கு. அண்ட் நம்ம ஜீப் வந்து முன்னாடி போய் நிற்கிது. ஸோ அதை நம்ம வந்து பேக் செக் பண்ணிட்டு முன்னாடி போய் எடுத்துக்கணும், ஜீப் ஏறிக்கணும். பேக் ஃபுல்லாக நம்ம செக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் இங்கே மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்ட் இப்போ அப்படியே நம்ம போயிட்டு ஜீப்புக்கு மூவ் ஆகலாம். போட்டிருப்பாங்க அலிப்பிரி டு திருமலா 28 மினிட்ஸ், திருமலா டு அலிப்பிரி 40 மினிட்ஸ். இந்த டியூரேஷனுக்கு லேட்டாக வேணால் வரலாம். பட் இந்த டியூரேஷனுக்கு முன்னாடி எந்த ஒரு வெஹிக்கிளும் வரக்கூடாது. வந்தால் ஃபைன் பண்ணிடுவாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர் ஸ்பீடாக போகக்கூடாது அப்படின்ற ஒரு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த டியூரேஷனுக்கு
லேட்டாக கூட வரலாம், பட் டியூரேஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க. ஸோ மேலேருந்து கீழே வரவங்க மினிமம் 30 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க, கீழேருந்து மேலே போகிறவங்க மினிமம் 40 மினிட்ஸில் தான் போவாங்க. ஸோ நம்ம ஜீப் அப்படியே வந்துச்சு, அப்படியே மூவ் ஆகலாம். ஸோ ஸ்கேன்லாம் முடிஞ்சு அப்படியே நம்ம ஜீப் வந்து அங்கே வந்தாச்சு. ஸோ ஏறிட்டு அப்படியே உங்களுக்கு ஹில் ரோட கண்டினியூ பண்ணலாம். ஸோ எகெயின் எல்லா எல்லா பேக்ஸும் இப்போ போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இங்கேருந்து நம்ம ஹில் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மினிமம் 40 மினிட்ஸ் கண்டிப்பாக போகணும். நம்ம ஜேர்னி வந்து ஹில் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக டே டைமில் வந்து இந்த இடம்லாம் வந்து ஒரு மாதிரி சூப்பராக ரம்மியமாக இருக்கும். பட் இப்போ நமக்கு ஏர்லி மார்னிங்கிறதால பெருசாக ஒன்றும் கவர் ஆகாது. ஸோ கவர் ஆன வரைக்கும் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒன் வே தான். போகிறதுக்கு வர்றதுக்கு ரெண்டுக்கும் தனித்தனி ரோட்ஸ் இருக்குது. அப்புக்கு ஃபுல்லாக ஒன் வே, டவுனுக்கு ஃபுல்லாக ஒன் வே. ஸோ ஹில் ரோடில் பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் ஹில் ரோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நிறைய இடத்துல கோயில் இந்த ஹில் ரோட்லேயும் இருக்கும், பட் அங்கெல்லாம் பெருசாக நீங்கள் பார்க்குறதுக்கு ஒன்றும் இருக்காது. பார்த்தீங்கன்னா இந்த ஹில் ரோடில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு டாய்லெட் கேப்காக இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஹில் ரோடு பார்த்தீங்கன்னா எகெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் இவ்வளோ ஏர்லியராக வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஏர்லியராக வருது. ஸோ எனக்கு இவ்வளோ ஒரு இருட்டில் போகிறது ஃபஸ்ட் டைம் இது. ஆஃப்டர் த 5 மினிட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஊரே வந்து இங்கேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னும் ஏற வந்து நீங்கள் ஏறுறப்ப லெஃப்ட் சைடில் உட்காந்திங்கன்னா ஒரு பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஃபுல்லாக டீலாவாக இருக்கும். பட் என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக ஒரு வேறு லெவலில் இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் டேயில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த திருமலாவுக்கு வந்து இந்த ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம செம்ம ஹையான பிளேஸில் இருக்கோம். பட் இங்கே எதுவும் கவர் ஆகலை. ஸோ என்னால் எதுவும் கவர் பண்ண முடியலைங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு மேலே போயிட்டே நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். டே டைமில் வந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. ஸோ நீங்கள் மேலே வந்தது இன்னும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் கேட்டாக இருக்கும், டோல் கேட்டாக இருக்கும். அப்படி இங்கேருந்து நீங்கள் எங்கே இறங்குறீங்களோ அங்கே இறங்கிக்கலாம். பஸ்ஸில் வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேயே இறங்கிக்கலாம். அண்டு சிஆர்ஓ ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்தா சிஆர்ஓ ஆஃபீஸ்லேயே இறங்கணும். நம்மளும் இன்றைக்கி அங்கே தான் இறங்க போகிறோம். அப்படிங்க டே பை டே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை வரப்போ டிஃப்ரெண்ட்டாக அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஃபுல்லாக நிறைய மேக்ஸிமம் எலக்ட்ரிக் பஸ் போட்டாங்க ஹில்ஸ் ஏறுறதுக்கே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக ஹில்ஸ் ஏறினதுமே ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல் ஒன்று இங்கே வந்துருது. நல்ல ஒரு ஹில்ஸோட நேச்சுரல் ஸ்மெல்ஸ். இப்போ பஸ் நிற்கிறது தான் சிஆர்ஓ ஸ்டாப்பு. சிஆர்ஓ புக்கிங் ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாம் இங்கே தான் இறங்கணும். ஸோ நம்மளே இப்போ இங்கே தான் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் ரூம் புக்கிங் ப்ராசஸ் பார்ப்போம். சிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கிங் நம்மளை வந்து ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ பேக் எங்கே நீங்கள் அன்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் இப்போ அப்படியே போய் ரூம் புக் பண்ணுற ப்ராசஸ் பார்க்கலாம். சிஆர்ஓ ஆஃபீஸ்னு கேட்டாலே உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாம் வழி சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு வழி இருக்கும். அந்த வழியில் நேராக போனீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா ஒன்று கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் அந்த ஏரியா. இங்கேயும் நிறையா டிஃபன் ஸ்டால்ஸ், டீ ஸ்டால்ஸ்னு நிறையா ஃபுல் டைமாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிறது தான் சிஆர்ஓ ஆஃபீஸ். இதான் பார்த்தீங்கன்னா சிஆர்ஓ ஆஃபீஸ். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், டக்குன்னு வேலை முடியும். ஏஆர்பி கவுண்டர்ஸ்னு இருக்கும், அக்காமடேஷன் இன்டர்நெட் புக்கிங். இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண ஃபார்ம் காட்டினீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் தான் இங்கே மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே ரூம் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வரும். நம்ம போய் ரூம் ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் முன்னாடி சப்மிட் பண்ணியாச்சு, அவங்க ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க.
ஸோ சப்மிட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து எந்த ரூம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு மெசேஜ் நீங்கள் எந்த நம்பர்லேருந்து புக் பண்ணிங்களோ அந்த நம்பரில் வரும். சப்போஸ் வரலன்னா எகைன் அங்கே உடனே போகணும். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே இது பண்ணிடணும். அப்படி இல்லாட்டி வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல சிம்மாக கொண்டு வந்துக்கோங்க. புக் பண்ணுற சிம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிற சிம்மாக புக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு மெசேஜ் வரும். ஸோ எந்த இடத்துல வராக சுவாமி ஜிஹெச், ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ் வந்து அலாட் ஆகிருக்கு அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ள இந்த மாதிரி மெசேஜ் வரும். நீங்கள் இந்த ரூமுக்கு போய்க்கலாம். 15 மினிட்ஸ்க்குள்ள மெசேஜ் வரலைன்னா எகைன் நம்ம ஸ்கேன் பண்ண அதே இடத்துக்கு போய் அவங்கள்ட்ட கேளுங்க. எகைன் ஸ்கேன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த மெசேஜ் வந்ததுலேருந்து கரெக்டாக 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு ரூமில் வந்து நம்ம செக்இன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அப்படியே போய் செக்இன் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ணிங்கன்னா ஸோ பெட்டர். இல்லைன்னா இங்கே இருக்கிற மாதிரி க்ரௌடில் வெயிட் பண்ணணும். ஸோ ரூம் ஏதாச்சும் ஒன்று அவைலபிளாக ஆகுதான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பெட்டர் நீங்கள் வந்து 2 மந்த்ஸ் முன்னாடி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணுறது தான். அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருச்சு. நமக்கு ரூம் வந்து அலாட் ஆயிடுச்சு. அண்ட் இங்கேயும் வந்து விடிஞ்சிருச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 o'clock கரெக்டாக ஆகுதுங்க. நீங்கள் ஃபுல்லாக ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இப்போ போய் ரூம் செக்இன் பண்ணுவோம். ஸோ உங்களை சிஆர்ஓ ஆஃபீஸ்னு ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் தான் வரணும். அப்படியே இந்த ஏரியாவில் தான் வந்தோம். பட் நைட் டைமாக இருந்துச்சு. ஸோ இந்த வழியாக தான் அப்படியே நடந்து வந்தோம். ஸோ இந்த எல்லாம் நம்ம ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அந்த ஈகோ நிற்கிற இடத்துல ட்ராப் பண்ணாங்க. அங்கேருந்து நடந்து வந்திருந்தோம். ஸோ இப்போ நம்ம இந்த சிஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜீப் பிடிச்சி தான் நம்ம திரும்ப கெஸ்ட் ஹவுஸ் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ், அப்புறம் வந்து ஹால் இருக்குது. ஃப்ரீ ஹால்ஸ். அங்கே எல்லாம் ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாக்கர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஹாலில் படுத்துக்கலாம். அது போக இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஃபுல்லாக இந்த ஹில்ஸ் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கெஸ்ட் ஹவுஸ், ஹால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ வந்தாலும் நீங்கள். ஸோ இங்கே எவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. டீ சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்மளே எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு ரூமுக்கு அப்படியே மூவ் பண்ணலாம். ஏர்லி மார்னிங் எழுந்து பார்த்தீங்கன்னா செம்ம பசி. ஸோ இங்கே பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா டீ ஷாப்ஸ் இருக்குது. அங்கேயே ஒரு டீ வாங்கி குடிச்சிருக்கு. டீயும் நல்லா இருக்குது. 15 rupees ஒரு டீ. டீயும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியாகவே இருக்குது. எல்லாரும் டீ எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கிளம்பியாச்சு. இப்போ நம்ம முன்னாடி கீழே போனோம்னா இங்கே ஜீப் வரும். ஸோ லோக்கலில் போகிறதுக்கு இப்படியும் ஒரு மினிமம் 100 rupees கேட்பாங்க. அது பார்த்துட்டு என்ன இது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ லோக்கல் ஜீப் ஒன்று பிடிச்சாருச்சு. ஸோ இங்கே தான் நம்ம ட்ராப் பண்ணாங்க. இதயத்துலேருந்து ஆக்சுவலாக இதுக்கு மேலே ட்ராப் பண்ணாங்க. ஸோ நம்ம இங்கே நின்னா நிறையா ஜீப் வரும். ஸோ ஏறிக்கலாம். 150 கேட்டிருக்காங்க. நமக்கு 2 ரூம் வந்து ட்ராப்பிங் இருக்குது. ஸோ இப்போ இதில் ஏறி நம்ம ரூம்ஸுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிக்கலாம். எல்லா பஸ்ஸஸும் உங்களுக்கு இந்த இடத்துல ட்ராப் பண்ணுவாங்க சிஆர்ஓ ஆஃபீஸ்னு சொன்னாலே. ஸோ கேப் ஏறி இப்போ நம்ம ராம் பாகிச்சா பிளாக் 2க்கு இப்போ நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு நமக்கு அலாட் ஆகுது வந்து 2 ரூமாக அலாட் ஆகிருக்கு 2 பிளாக்ல. ஸோ வராக சுவாமி ஒன்று அது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு பின்னாடியே வராக சுவாமி இருக்கும். ஸோ ராம் பாகிச்சா இன்னொரு ஹால். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ராம் பாகிச்சா போகணும். ஆந்தி வேலையும் இதுதான் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப். ஸோ முதல் வந்து பஸ் ஸ்டாப் முன்னாடி இருந்துச்சு. இப்போ அங்கேயும் பஸ் ஸ்டாப் இருக்குது. அண்ட் இதுவும் பஸ் ஸ்டாப் தான். நம்ம பிளாக் பார்த்தீங்கன்னா ராம் பாகிச்சா. இங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது. வராக சுவாமி இங்கேருந்து கரெக்டாக ஒரு 600 meters இருக்குது. எனக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வராக சுவாமி ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்ப்போம். மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. ஸோ இன்னத்துக்கு வந்து செம்ம ஆக்டிவாக பிஸியாக ஊரை மாறிடுச்சு திருமலா. குளிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப குளிர்லாம் இல்லை, பிகாஸ் ஆஃப் சம்மர். ஸோ இதுதான் ராம் பாகிச்சா கெஸ்ட் ஹவுஸ். ஸோ முன்னாடி போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டை போடுற ஹவுஸு ப்ளஸ் அன்னதானம் வந்து எல்லாமே வந்து இந்த பிளாக்ஸ்லேருந்து ரொம்ப நியர்பையாக தான் இருக்கும். ஸோ நம்ம செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஸோ மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராம் பாகிச்சா பிளாக் 3. நமக்கு வந்து பிளாக் 2. ஸோ அது முன்னாடி இருக்குது. அண்ட் இந்த ரெஸ்ட் ஹவுசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பிள்லேருந்து ரொம்ப நியர்பையாக இருக்கும். ஜஸ்ட் டெம்பிளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் மெயினாகவே இருக்கும். இதாக பார்த்தீங்கன்னா ராம் பாகிச்சா ரெஸ்ட் ஹவுஸ் நம்பர் 2. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மோஸ்ட்லி இங்கே ரூம்ஸ்லாம் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் கவுண்டர் இங்கே இருக்குது. ஸோ நான் செக்இன் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுறேன். நமக்கு ராம்பாகி பிளாக் 2 தான் அசைன் பண்ணி மெசேஜ் வந்துச்சு. ஸோ இங்கே ஸ்லிப்பு அங்கே உள்ளே வந்து ஸ்கேன் பண்ணி செக்இன் பண்ணதுக்கப்புறம் ராம்பாகி பிளாக் 3 எகெயின் போக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே போய் பார்க்கலாம். ஸோ எகெயின் நம்ம பிளாக் 3க்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு என்ன இதுன்னு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன்.
பிளாக் 3 வந்து நம்ம செக்இன் பண்ணியாச்சு. 437 ரூம் நம்பர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நம்ம ரூமுக்கு போகலாம். ஸோ இதான் வந்து ராம்பாகி. ஸோ ராம்பாகி பிளாக் 3. உங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தாவே ரொம்ப சூப்பராக நல்லா தான் இருக்கும். வந்து கிரவுண்டு. ஸோ இங்கேயும் ஃபுல்லாக ரூம்ஸு, நடுவில் உங்களுக்கு கார்டன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறி தான் போக வேண்டியிருக்கு. இங்கே இந்த பிளாக் 3ல வந்து லிஃப்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ரூம் நம்பர் 437 329. ஸோ இந்த பக்கம் வரும் நமக்கு. ஸோ இதான் வந்து 437 நம்ம ரூம். நமக்கு நெக்ஸ்ட் 1 டே ஃபுல்லாக அப்படியே ரூம் எப்படி இருக்குங்களோ ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ ரூம் கொஞ்சம் ப்ராடாகவே இருக்குது. ஸோ இது வாஷ்ரூம், பாத்திங் அண்டு டப்பு தனித்தனியாக இருக்குது. ஸோ ஹாலும் வந்து செம்ம பெருசாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இந்த வராக சுவாமி ஹவுஸை விட ரொம்ப பெருசாக இருக்குது. பட்டு அமெனிட்டிஸ் பக்கத்துலன்னு பார்த்தா அதுதான் அந்த வராக சுவாமி தான் ரொம்ப நியர்பை. அண்டு வாஷ்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா தனி ஏரியாவே இருக்குது. முன்னாடி சிங்க் வித் மிரர் அண்டு வாஷ்ரூம் டப்பு. ஸோ நீட்டாகவே இருக்குது. நோ இஷ்யூஸ். அண்டு பாத்திங் ரூம் இங்கே இருக்குது வித் கெய்சரோடு இருக்குது. ஸோ ஹாட் வாட்டரும் உங்களுக்கு ஃபுல் டைம் வரும் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டா. அண்டு வெளியே உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு கார்டன். ஸோ ஓவரால் வந்து சூப்பர்பாகவே இருக்குது. நீங்கள் திருப்பதி வர மாதிரி இருந்தால் ஒரு 2 months முன்னாடி நீங்கள் ரூம் புக் பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸாக சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நம்ம லாஸ்ட் மினிட்ல வந்து இங்கே அந்த CRO ஆஃபீஸில் அலைய வேண்டியிருக்கும், இல்லாட்டி ஹாலில் தான் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து உங்களுக்கு 100 ரூபி தான். பட் காஸ்ட் அண்ட் டெபாசிட் 500 பண்ணணும். ஸோ டோட்டல் 600 நம்ம பண்ணோன்னா நம்ம வக்கேட் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கே ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ ஓகேங்க, இப்போ நான் அப்படியே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். இன்னொன்று அந்த வராக சுவாமி ஹால். ஸோ நெக்ஸ்ட் நான் இப்போ அங்கே போவேன். அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் வராக சுவாமி ஹால் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகேங்க, இப்போ வந்து ராம்பாகி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு ரூம் வந்து அங்கே வராக சுவாமி அலாட் ஆயிருக்கு. அது அப்படியே போயிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடும். ஸோ கீழே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ரொம்ப நியர்பை தான். ஜஸ்ட் ஒரு டர்னிங் திரும்பினதும் இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் வந்துடும். ஸோ ரொம்ப எல்லாம் நியர்பை தான். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுவேல பார்த்தீங்கன்னா இங்கே நந்தகம்னு ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக்ல வந்து இங்கேயும் வந்து மொட்டை போடுறது அதெல்லாம் இருக்கும். க்ளீனாகவே இருக்கும், நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் வரவங்கலாம் இந்த நந்தகம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக அவங்க கீழேயும் குளிச்சுக்கலாம், இல்லை நம்ம ரூமுக்கு போய் குளிச்சுக்கலாம். திருப்பதியோட இன்னொரு ஸ்பெஷல் வந்து அன்னப்பிரசாத சென்டர். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நந்தகம். ஸோ இதுதான் நந்தகம். நம்ம போகிற வராகி ரூம், வராகி கெஸ்ட் ஹவுஸ், அப்புறம் நம்ம ராம்பாகிக்கு மிடில் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுதான் அந்த அன்னப்பிரசாதா சென்டர். ஸோ 8:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு நான் அப்புறமேல் காட்டுறேன். இந்த ஹால் இவ்வளோ பெரிய ஹால் ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட 2 ஃப்ளோரில் அங்கே இங்கே நிறையா பிளாக் வச்சு ஃபுல்லாக அன்னப்பிரசாதா கவுண்டர்ஸ் தான். ஃபுட் சூப்பராக இருக்கும். உள்ளே ஒரு 8:30 போல் நம்ம 8:30க்கு மேலே ஃபுல்லாக குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போய் சாப்பிட்றப்ப நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அன்றைக்கி இதாங்க நான் சொன்ன நந்தகம். அண்டு கரெக்டாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ். பார்த்தீங்கன்னா வராக சுவாமி ரெஸ்ட் ஹவுஸ் 1. ஆக்சுவலாக இந்த ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து கோயில் ரொம்ப பக்கம். இது ரெஸ்ட் ஹவுஸு. நீங்கள் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த ஏரியா கரெக்டாக இங்கே லாஸ்ட்டில் வந்து தெரிஞ்சுங்களா, அதான் வந்து டெம்பிள். ரொம்பவே நியர்பையாக இருக்கும். பட் இது மிஸ் ஆயிடுச்சு நமக்குன்னா 2 ரூமே இங்கே கிடைக்கல, ஒரு ரூம் மட்டும் இங்கே அலாட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெஸ்ட் ஹவுஸும் ஃபுல்லாக கெஸ்ட் ஹவுஸும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. வித் லிஃப்டோடவே இங்கே இருக்குது. ஸோ மேலே இங்கே எப்படி ரூம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஃப்ளோரில் 99 ரூம் நம்பர். இங்கேருந்து ரொம்ப நியர்பை. ஜஸ்ட் இந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு பின்னாடியே தான் டெம்பிள். இது கிடைக்கலன்னு ரொம்ப ஒரு ஃபீலிங்காக வேறு இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் இந்த பக்கமும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து 99. ஸோ 99 இந்த லாஸ்ட்டில் நமக்கு ரூம். ஆக்சுவலாக இதான் வந்து வராக சுவாமியில் ரூம் நம்பர் 99 நமக்கு அலாட் பண்ணது. ஸோ இங்கே ரூம் வந்து கொஞ்சம் குவைட் சிம்பிளாக சின்னதாக தான் இருக்குது. பை கம்பேரிட்டிவ்லி அந்த ரூம் விட கொஞ்சம் சிறுசு தான். வாஷ்ரூமும் அட்டாச்சாக தான் இருக்குது ரெண்டுமே. அண்ட் ஹீட்டர் இங்கே அவைலபிள். பட் இங்கே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெளியே போனதுமே உங்களுக்கு டெம்பிள் வந்துடும். நீங்கள் இந்த ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வராக சுவாமியில் கெஸ்ட் ஹவுஸ் 2 இருக்குது இதுக்கு பக்கத்தில். அது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் இந்த வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் இது ஓல்டு கெஸ்ட் ஹவுஸ். ஸோ ரூம்ஸ் கொஞ்சம் சின்னது தான், ஆனால் உங்களுக்கு டெம்பிளுக்கு ரொம்ப நியர்பை. இப்போ அப்படியே நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அன்னப்பிரசாதத்துக்கு நான் இப்போ போகிறதுக்கு மூவ் ஆகலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த எல்லோ கலர் இது பார்த்தீங்களா, அதுக்கிட்ட தான் அந்த வராகசாமி கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இப்போ டுவர்ட்ஸ் நம்ம ராம்பாகி மூவ் ஆகிட்டுருக்கோம். அண்ட் எகெயின் நம்ம ராம்பாக் கீச்சா ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம அப்படியே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணலாங்க. ஸோ நான் கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு வரேன்.